Hello friends, welcome to Aari land. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் ரிவர்ஸ் செயின் ஸ்டிட்ச். ரிவர்ஸ் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கங்க. ஒரு லைன் டிரா பண்ணிக்கங்க. கீழ இருந்து த்ரெட்டை மேலே எடுங்க. பேக் செயின் போட்டு ஆரம்பிங்க. நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிட்ச் தான், ஆனால் ரொம்ப குட்டியும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆரியை பற்றி பேசிக்லேருந்தே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். செயின் முடியும் போது ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அப்படி ரிவர்ஸில் திரும்பி நம்ம நார்மலாக போட்டிருக்க செயினில் நடுவில் இன்னொரு செயின் போடுங்க. இதுதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்சு. இந்த ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மோட்டிஃபாக ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் செயின் ஸ்டிச்சோ இல்லை டபுள் செயின் ஸ்டிச் போட்டு ஹைலைட் பண்ணுவோம். அந்த சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்ட ஸ்பேஸில் டபுள் செயின் ஸ்டிச்சோட எஃபர்ட் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்சை ட்ரை பண்ணலாம். எப்பவும் போல் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.